வாங்க இன்றைக்கு மட்டன் சுவையில் சோயா மீட் கறி காய்ச்சுவோம். அது மார்க்கெட் வெண்ணியன் சோயா மீட் எடுத்துருக்கிறேன். அது ஊற விட்டு இருக்குது. வெங்காயம் மிளகாய் உள்ளி எல்லாம் போட்டு தாளிப்போம். கூடவே சோம்பு வெந்தயம் கிராம்பு கருவேப்பட்டை எல்லாம் சேர்த்து தாளிப்போம். ரொம்ப பிரியாணியில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பாதி தக்காளி தூள் உப்பு எல்லாம் போட்டு சோயா மீட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு அதை அவிய விடுவோம். மூடி சோயா மீட் அவிஞ்சோன்னே அதுக்கு தேவையான பாலை விட்டு தேவையான அளவு பாலை விட்டு கறி நல்லா வற்று மட்டும் மூடி அவிய விடுவோம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சோயா மீட் அவிஞ்ச பிறகு அதுக்கு பாதி தேசி புளியும் ஒரு 2 இறைச்சி தூளும் போட்டு பிரட்டி சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.